ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ விதை நான் வீட்டுக்கு வெளியில் அந்த தரையிலே நான் போட்டுட்டேன். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மழையும் பெய்யுது. அதனால் வளர்ச்சி நல்லா இருக்குது. பூக்கள் நிறைய பூத்த ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்றைக்கி வெரி ஃபஸ்ட் டைம் நிறைய பூ பூத்திருந்தது. அதிசயமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது வெள்ளை சங்குப்பூ. ஸோ பார்க்குறதுக்கு அது சாமிக்கு வச்சு பூஜை பண்ணாலும் நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால். இன்றைக்கி பூத்த சங்குப்பூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே சாமி எல்லாத்துக்கும் வச்சேன். பார்க்குறப்ப நல்லா இருந்தது. இந்த அளவுக்கு பூக்கள் எப்பயும் பூத்ததில்லை. இன்றைக்கி தான் பூத்திருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், அழகா எல்லா சாமிக்கும் வச்சாச்சு. ஸோ முருகருக்கு, காயத்ரி தேவிக்கு, ராகவேந்திரருக்கு, நம்ம ரெட்டப்பிள்ளையாருக்கு, ஸோ விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் சேர்ந்து ஒரே பிக்சராக கிடச்சிது. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக யூஸ் பண்ண ஃபோட்டோஸில் இருந்த அதே விநாயகர், அதே லக்ஷ்மியை கண்டுபிடிச்சேன். ஸோ சரஸ்வதி மட்டும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி பெருசாக இருந்தது. அது சின்னது அமைஞ்சது. சின்னதை நான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா தேவி. ஸோ இந்த பக்கம் குபேரர். இங்கே பார்த்திங்களா நம்ம வெங்கடேஷ பெருமாள், பத்மாவதி தாயாருக்கும் வச்சாச்சு. இது எங்களோட குலதெய்வம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குல்ல அது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோமாதாக்கும் வச்சாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே நிறையவே இருக்குது. இன்னும் நிறைய பூக்கள் பொத்தா கீழே இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கு கூட வைக்கலாம். ஸோ எங்களோட குலதெய்வம் வாசவின்னு சொல்லுவாங்க. அது அங்கே எப்போயுமே வச்சுடுவேன். ஸோ பூ நிறைய பூத்துச்சுன்னா. ஆஸ் யூஷுவல் இங்கே சாய்பாபாக்கு வச்சாச்சு. இந்த சாய்பாபா ஷிரடி சாய்பாபாவும் தெரிவார், நார்மல் சாய்பாபாவும் தெரிவார். ஸோ எப்பயும் போல் கிருகலக்ஷ்மிக்கும் வச்சாச்சு. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இது பாருங்கள், அத்திவர்தருக்கும் வச்ச பூ வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மாவுக்கும் நான் வச்சுடுவேன். ஃபஸ்ட்டே எங்கள் அம்மாவுக்கு தான் வைப்பேன். நல்லா இருக்கா? சங்குப்பூ பூத்திருக்குல்ல நல்லா. ஸோ இது எப்படி பூக்குதுன்னா, வெளியில் நம்ம மண்ணில் வச்சோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மண்ணில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவும் வளருது, பூக்கவும் செய்யுது. ஸோ இந்த பக்கம் காமிக்க மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், காசி விஸ்வநாதர் இருக்கார். அந்த சின்னதாக லிங்கமாக இருக்குது இல்லையா, அதுதான் காசி விஸ்வநாதர். அவருக்கும் நான் வச்சுட்டேன். ஸோ காசி விஸ்வநாதருக்கெல்லாம் இந்த வெள்ளை பூவெல்லாம் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இந்த இது பட்டாபிராமர். அவர் வனவாசம் போயிட்டு அவருக்கு மணிமுடி தரிப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாருமே இருப்பாங்க அந்த ஃபோட்டோவில். ஸோ சிவன், விநாயகர், பிரம்மா, நாரதர், ஸோ அவங்க பசங்க இருக்காங்களான்னு தெரில, எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ராமர் ஃபோட்டோவை வீட்டில் வைக்கக்கூடாது, அது வச்சா பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா தெரியாதனமாக அதை எங்கேயோ வாங்கிட்டு வச்சுட்டார். அப்போதுலேருந்து சொல்லியே இல்லாத பிரச்சனையை உண்டாக்கி எங்கள் அப்பாவை கடங்காரங்களாக்கி அவரை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. அப்போ அவர்கிட்ட 1000 2000 பிடுங்கினாங்க. இப்போ என்கிட்ட லட்சக்கணக்கில் பிடுங்கி என்னை 40 லட்சம் கடனாளி ஆக்கிட்டு, ஸோ அந்த லாவண்யா அண்ட் கம்பெனி நெல்லூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்படியும் ஒரு உறவுக்காரங்க. ராமர் படத்தை கொண்டு வைக்கிறதுனால நமக்கு கஷ்டம் வரப்போகிறதில்ல. நம்ம தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் விதைக்க தான் நமக்கு பிரச்சனையாகும். ஸோ அது நம்ம செல்ஃபாக நெகட்டிவாக யோசித்தாலும் தப்பு, நம்மளை சுற்றி இருக்கவங்க நெகட்டிவாக யோசித்தாலும் அது நமக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதை தான் இப்போ என்னுடைய நெய்பர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நான் எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி நான் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கேன். இது என் இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் அது கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் ராமர், கிருஷ்ணர், கடவுளாக இருந்தாலுமே மனுஷ ரூபம் எடுத்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட பட்டுட்ருக்கேன். ஸோ இயேசுவை கூட சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் முடிஞ்சு போச்சு. நான் ஒவ்வொரு நொடி செத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என் கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அது எந்த கடவுளுக்கும் புரிய மாட்டேங்குது. இதை தான் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் பாடி வச்சுருக்காங்க. நீதயராதா ராமா நீதயராதா காதேனெவாரெவரு கல்யாண ராமா அப்படின்னு. ஏலா நீதயராது எல்லா பாட்டிலையுமே இப்போ நம்ம புலம்புற மாதிரி அவங்க பாட்டாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது.
அதே போல தான் என்னுடைய அப்பா 1998 நவம்பர் மந்த்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனவர் தான். ஸோ திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு அவங்களுக்கு பிரசவம் பார்த்தது எல்லாம் கூட அங்கே எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏதாவது காசு கேட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ மாற்றி மாற்றி அந்த காசு சம்மந்தப்பட்ட டாபிக்ஸு சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது. ஆஃப்டர் ஆல் ஒரு 500 1000 தான் சண்டை போட்டாங்க. அப்படி தான் வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டை விட்டு போயிட்டுருக்காரு. ஸோ என்கிட்ட இந்த லாவண்யா கடனாக தான் வந்து கேட்குறேன், நீ உன்னுடைய காசையோ உன்கிட்ட ஏதாவது நகை இருந்துச்சுன்னா நீ வந்து அதை ப்ளச் பண்ணியெல்லாம் கொடுக்காத, நமக்கு நாளைக்கு சண்டை வரும். நீ வந்து உன் பேரில் லோன்ஸ் தான் கிடைக்குதுல்ல, அதில் நீ எனக்கு எடுத்துத்தா, உன்னுடைய லோன்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதனால் நீ வந்து லோன்ஸ் எடுத்துத்தா, நீ உன் காசை கொடுக்கல, லோன்ஸை தான் கொடுக்குற, அதை நான் கரெக்டாக நான் இஎம்ஐ மாதம் மாதம் உனக்கு அனுப்பிடுறேன், நீ வந்து பேங்க்கில் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேசுச்சு. அதை நம்பி தான் அவளுக்கு அவ்வளோ லோன்ஸ் போட்டு கொடுத்தேன். ஸோ அது அந்த 5 லட்ச ரூபாய் லோனோட நிறுத்திருக்கலாம். அடுத்தடுத்து எதுக்கு நான் போட்டு கொடுத்தேன்னா, எங்கே இதை நிறுத்திட்டு அந்த இஎம்ஐ நான் கட்டுற மாதிரி வந்துடுமோ, அந்த 5 லட்சம் நான் வந்து ஃபுல்லாக என் தலையில் விழுந்துடுமோன்னு பயந்து தான் இப்போ வந்து அவளுக்கு 25 லட்சம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எனக்கு இஎம்ஐயும் கட்டல, ₹1 கொடுக்கல. அது நான் கட்டாமல் விட்டதுக்கு வட்டி அது இதுன்னு வந்து ரொட்டேஷன் பண்ணதில் அது 40 லட்சமாக மாறி இருக்குது. அதில் இன்னும் வந்து ஏகப்பட்டது பாக்கி இருக்குது. நான் போன வருஷம் வந்து நான் கிட்டத்தட்ட 30 லட்சம் நான் தீர்த்திருக்கேன். அப்போ இன்னும் 10 லட்ச ரூபாய் பாக்கி இருக்குது. இதில் வந்து என்னுடைய சேவிங்ஸு ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட நான் வந்து உடச்சி நான் அதுக்கு வந்து கட்டி வச்சுருக்கேன். 10 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட்டுங்க. ஒரு 10 லட்ச ரூபாவை எஃப்டி போட்டால் கூட உங்களுக்கு 7000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் அதுவே பாண்டு போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் வரையும் கிடைக்கும். இப்போ மாதம் வந்து ஒரு சம்பளம் வர வேண்டியது வந்து எனக்கு இந்த லாவண்யா தருதலையால் எனக்கு போயிட்டு இருக்கு. அது எப்படிங்க அவங்களுக்கு மனசாட்சி வருது? காசு ஆட்டையை போட்டுட்டு எப்படியும் வந்து அத்தை செத்துட்டா, அத்தை பையன் வந்து வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, அவனை வந்து தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்போம். அவன் எப்படியும் யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் சொல்லுவான். அவனை வந்து எங்கே இருந்தாலும் வந்து பார்த்து வெம்பி அவன் மேலே பொறாமை பிடிச்சி அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உதவியும் பண்ணக்கூடாது, உபத்திரம் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி தான் அந்த இத்தீஷு, அந்த லவடிக்கபால், அந்த பொட்டை புறம்போக்கு பொட்டை, அந்த லாவண்யாவும் 2 பேரும் மாஸ்டர் பிளான் போட்டு என் காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் கூட மேலே காசு வாங்கணும் தாங்க வந்தாங்க. ஆட்டோவில் வந்து இறங்கி இன்னும் ஒரு 7 லட்ச ரூபாய் வாங்கி கொடுடா, இதுதான் கடைசியாக இருக்கும், நீ இப்போ இது கொடுத்துட்டேன்னா நாங்கள் வந்து ஸ்டேபிள் ஆகிடும். எவ்வளோ ஸ்டேபிள் ஆவீங்க? எனக்கெல்லாம் யாராவது ₹1 கொடுத்தாங்களா? உங்களுக்கெல்லாம் இவ்வளோ வந்து உதவி பண்ணியே வந்து முன்னுக்கு வராத புறம்போக்கு நீ. நான் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தன்னந்தனியாக நான் போராடி இருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மெரிட்டில் நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் படித்தேன். அதுக்கு ஃபீஸ் நீ கட்டினியா? என்னத்தை நீ பிடுங்கின? எதுவுமே எனக்கு செய்யலை. நான் மெரிட்டில் 4 லட்ச ரூபாய் நான் என் சொந்த காசில் தான் நான் இன்ஜினியரிங் முடித்தேன். எனக்கு யாருமே ஒரு பைசா கொடுக்காதப்ப என்னையே வந்து இந்த மாதிரி தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும். அது என்னவோ அங்கே புராணத்துலேயும் சரி, நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் சரி, நல்லவங்க தாங்க நிறைய வந்து கஷ்டப்படுறோம். ஸோ கெட்டவங்க, ஸோ இந்த மாதிரி தீய சக்திகள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் எல்லா பக்கமும் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கிது. ஆனால் அவங்களோட மனசாட்சியை அவங்கள கொல்ற காலமும் வரும். அதுக்கு தான் அந்த திருவள்ளுவர் பாடி வச்சுருக்காரு, தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும்னு. மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நடக்கும். மனசாட்சி இல்லாத மிருகங்கள் இல்லையா, நம்ம ரிலேட்டிவ்ஸு, நம்ம நெய்பர்ஸ்லாம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அதெல்லாம் நடக்குமான்றதும் டவுட்டு தான்.